ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பைங்கிற ப்ரிப்போசிஷனை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது, அதில் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றதுனால அதோட மீனிங் எப்படி வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ப்ரிப்போசிஷன்ல பார்ட்-5 வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ப்ரிப்போசிஷன்ல பார்ட்-4 வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம். அதை பார்க்காதவங்க நான் மேல ஐபால லிங்க் தரேன். பார்ட்-1 அதாவது வாட் இஸ் ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷனா என்ன, அது கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் என்னென்ன இருக்குது, ஸோ தெளிவாக வந்து ப்ரிப்போசிஷன் பற்றி தெளிவாக வந்து பார்ட்-1 வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. பார்ட்-1 பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த பார்ட்-2, பார்ட்-3, பார்ட்-4 அது வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதை கண்டினியூட்டு அந்த பாருங்க. அப்போதான் வந்து இன்னைக்கு எடுக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்போசிஷனாக லேர்ன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து கவனிங்க. அப்போதான் வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். சரிங்களா? சரி, வாங்க டாபிக்ல போகலாம். ஸோ பைங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, we use by to mean not later than the time mentioned. ஸோ நாட் லேட்டர் than the time mentioned அப்படின்னா மென்ஷன் பண்ண டைமை விட அதிகமாக அந்த டைம், அதாவது ஒரு டைம் மென்ஷன் பண்ணிக்காங்க, ஒரு டே மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படின்னா அதை தாண்டி போகாம இருக்கிறதுக்கு அந்த பைங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கேன் யூ ரிட்டர்ன் த புக் பை மண்டே, உங்களால் அதாவது முடியுமா, கேன் யூ ரிட்டர்ன் த புக் பை மண்டே, மண்டேக்குள்ள வந்து புக்கை ரிட்டர்ன் பண்ண முடியுமா, அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ண முடியுமா. அப்ப மண்டேயை தாண்டி போகக்கூடாது, மண்டேக்குள்ள. புரியுதுங்களா? ஸோ அந்த மண்டேக்குள்ள அப்படி சொல்லும் போது அதைத்தான் சொல்றாங்க நாட் லேட்டர் தென் த டைம் மென்ஷன். இந்த மண்டேயை தாண்டி வந்து டைம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க. அப்போ மண்டேக்குள்ள கேன் யூ ரிட்டர்ன் த புக் பை மண்டே, மண்டேக்குள்ள புக்கை ரிட்டர்ன் பண்ண முடியுமா. அப்ப மண்டேக்கு முன்னாடி வந்து நம்ம பை யூஸ் பண்ணிக்கலாம். பை யூஸ் பண்றதுனால ஒரு மீனிங் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, பை 11 AM we had crossed சென்னை. ஸோ நாங்க சென்னை கிராஸ் பண்ணியிருக்கோம். எப்ப 11 AM குள்ள. சரி, 11 AM தாண்டி போகல, 11 AM குள்ள நாங்க சென்னையை கிராஸ் பண்ணியிருக்கோம். இதைத்தான் சொல்றாங்க we use by to mean not later than the time mentioned. நம்ம மென்ஷன் பண்ண டைமா இருக்கட்டும், இல்லை நம்ம மென்ஷன் பண்ண டேயா இருக்கட்டும், அந்த டேயை தாண்டியும் போகக்கூடாது, இந்த டைமை தாண்டியும் போகக்கூடாது. அப்போ அந்த டேக்குள்ள இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ண முடியுமா, இந்த டைம்குள்ள நாங்க சென்னையை கிராஸ் பண்ணிட்டோம். நாங்கள் 12 AM கிராஸ் பண்ணல, 11 AM குள்ள வந்து நாங்க ரோட கிராஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ 11 AM டைம் மென்ஷன் பண்ணிக்கிறனால அதுக்கு முன்னாடி பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மண்டேக்கு முன்னாடி பைங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மீனிங் வந்து கரெக்டா வந்து பொருந்தும். இது ஒரு ரூல். சரிங்களா? ப்ரிப்போசிஷன் பையுடைய ஒரு ரூல். we use by to mean near, at the side of, or beside somebody or something. ஸோ பக்கத்துல இருக்கும்போது, பக்கத்துல ஒரு ஆள் இருக்கும்போதோ, பக்கத்துல ஒரு புக் இருக்கும்போதோ மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். she sat by the phone and waited for the call. ஸோ அவ வந்து உட்காந்துருக்கலாம், யாருடைய கால்காண்டி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். எப்படி உட்காந்துருக்கா, கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு. she sat by the phone, போனோட வந்து பாத்தீங்கன்னா அவ இன்னொருத்தவங்க கால்காண்டி வெயிட் பண்ணி உட்காந்துருக்கிறா. புரியுதுங்களா? அப்ப by the phone, he stood by the door. ஸோ அவ stood by the store, அவ வந்து பார்த்தா அப்படின்னா நின்னா. சரிங்களா? ஸ்டாண்டுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து stood. ஸோ அவ நின்னா, எது பக்கத்துல நின்னா, டோருக்கு பக்கத்துல நின்னா. அப்ப டோருக்கு பக்கத்துல நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா அந்த டோருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் நம்ம பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் பாருங்க, the little boy slept by his mother. ஸோ by his mother, அம்மாவுக்கு பக்கத்துல அவன் தூங்கினான், ஸ்லெப்ட். ஸோ அது பிசைடுங்கிற ஒரு பிசைங்கிற ஒரு இதை வந்து நம்ம குறிக்கிறதுனால இந்த வந்து பைங்கிறது ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். the little boy slept by his mother, அம்மாவுக்கு பக்கத்துல தூங்கினான். ஸோ புரியுதுங்களா? இதை தான் we use by to mean near, at the side of, or beside somebody or something. பக்கத்துல ஏதாவது விஷயங்களை சொல்ல போறீங்க அப்படின்னா பக்கத்துல உள்ள ஒரு பொருளையோ இல்ல பக்கத்துல உள்ள பர்சனையோ நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறாங்க அப்படி இருந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பி. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன்,
an old woman sat by me. ஸோ ஒரு ஓல்டு உமன் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தார். ஸோ உட்கார்ந்திருந்தாள் பக்கத்துல அப்படி சொல்லிப்பா பிசைட் பை மீ என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தார். இப்போ இந்த இடத்துல பை யூஸ் பண்றோம் தெரியுங்களா? அவ்வளவுதான். இதுதான் வந்து இதுதான் வந்து பி உடைய ரூல். அண்ட் சி பாருங்க, we use by to show who or what does causes or create something. This is usually done in passive construction. ஸோ மேக்ஸிமம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்ங்கிற ஒரு கிராமர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரியாதவங்க வந்து நான் திரும்ப கூட அந்த கிளாஸ் வந்து நான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் பேசிவ் வாய்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா பைங்கிற ஒரு வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ப்ரிப்போசிஷன் தான். பைங்கிறது வந்து ப்ரிப்போசிஷன் தான். இப்ப இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ப்ரிப்போஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, டு ஷோ ஹூ யாரு என்ன பண்ணாங்க, விளைவுகள் என்ன கிரியேட் பண்ணாங்க, அதை வந்து மென்ஷன் பண்றதுக்கு நம்ம பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பாசிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்றோம். See the example, the fire was caused by the short circuit. ஸோ ஃபயர் வந்து உருவாகி இருக்குது சரிங்களா? ஃபயர் வந்து caused by the short circuit. இப்ப இந்த இடத்துல எது மூலமா வந்து அந்த ஃபயர் வந்து உருவாச்சு? ஷார்ட் சர்க்கியூட்னால வந்து உருவாச்சு. அப்ப அந்த இடத்துல எப்படி சொல்றது? வாட் காசஸ், விளைவுகள். ஷார்ட் சர்க்கியூட்னால வந்து இந்த ஃபயர் வந்து உருவாயிருக்குது. அப்ப இந்த ஷார்ட் சர்க்கியூட்டுக்கு முன்னாடி வந்து பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பாருங்க, the play is an adaptation of Macbeth by Shakespeare. அப்ப இந்த இடத்துல யாரு? சரிங்களா? அந்த பிளே வந்து மேக்பத்தோட அடாப்ஷன் ஆயிருக்குது. அப்ப இந்த பிளே பை ஷேக்ஸ்பியர், யார் வந்து இந்த பிளே வந்து மேக்பத்தோட அடாப்ட் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னது? அப்ப ஷேக்ஸ்பியர். ஹூ? புரியுதுங்களா? இந்த ஹூங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்துருக்குது. அப்ப இந்த ஷேக்ஸ்பியர், இந்த ஹூங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டி பாருங்க, we use by to show how or in what way something is done. This part, ஸோ இது என்ன இந்த பையன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டு ஷோ ஹவ், எப்படி வந்து அது பண்ணாங்க, சரிங்களா? எப்படி வந்து அதை பண்ணாங்க, ஆர் இன் வாட் வே சம்திங், என்ன பண்ணாங்க, எப்படி ஆர் என்ன, இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அது அந்த சென்டென்ஸ்ல வந்து பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். See the example, this part of the building is powered by solar energy. ஸோ அந்த பில்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் ஃபுல்லா இருக்குது. அந்த பில்டிங் ஃபுல்லா வந்து பவர் இருக்குது. எதனால? எப்படி? சோலார் எனர்ஜினால வந்து அந்த பில்டிங் வந்து பவரா இருக்குது. அப்ப பை சோலார் எனர்ஜி. ஹவுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் எங்க இருக்கு? சோலார் எனர்ஜி. அப்ப சோலார் எனர்ஜிக்கு முன்னாடி நம்ம பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கேன் ஐ பே பை கார்டு? ஸோ நான் கார்டு மூலமா நான் பே பண்ணலாமா? ஸோ கேன் ஐ பே அப்படி சொல்லும்போது எப்படி பே பண்ணலாம்? கார்டு மூலமாக. அப்ப கேன் ஐ பே பை கார்டு, கார்டு மூலமாக நான் பே பண்ணிக்கலாமா? இப்ப கார்டுங்கிற வேர்டுக்கு முன்னாடி பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க, சி கோஸ் டு ஒர்க் பை த மெட்ரோ. ஸோ அவ வந்து ஒர்க் பண்ண போயிட்டு இருக்கான். எப்படி? எது வழியாக? எப்படி வந்து ஒர்க் பண்ண போக முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு? பை த மெட்ரோ. மெட்ரோ மூலமாக அவ ஒர்க் பண்ண போயிட்டு இருக்கிறா அப்படின்னு அடுத்து அப்படின்னு தான் இதோட மீனிங். ஸோ ஷார்ட்டா சொன்னோம் அப்படின்னா பைங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம யூஸ் பண்ற இடத்த பொறுத்து அதோடைய மீனிங் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அதோட ரூல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? நாட் லேட்டர் தென் த டைம் மென்ஷன்ட். அந்த டைமை தாண்டி வந்து போகக்கூடாது. பை யூஸ் பண்ணிட்டு ஒரு டேட்டோ இல்லை ஒரு டேயோ நம்ம மென்ஷன் பண்றோம், இல்லை டைமை மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதை தாண்டி வந்து போகக்கூடாது. சரிங்களா? இப்போ ஒரு அமௌண்ட் வந்து உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு கொடுக்குறான்னு வச்சுங்களேன். அந்த அமௌண்ட் வந்து இந்த டேக்குள்ள எனக்கு தந்துருவியா அப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த டேக்குள்ள அப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த டேக்கு முன்னாடி பைங்கிற ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ பைங்கிற ப்ரிப்போசிஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாங்கிற ரூல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இமிடியேட்லி வந்து அந்த டவுட்டை வந்து நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே ப்ரிப்போசிஷன்ல கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.